Hi friends, welcome back to Popcorn Samayal. இன்னைக்கு நல்ல ஸ்பைசியான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 200 கிராம் அளவு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இப்போ இதை க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீழே இருந்து தோல் எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போது மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை செய்யறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை நெய்யில் செஞ்சிங்கன்னா இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நெய் உருக்கினதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 2 சிவப்பு மிளகாய், சின்னதாக நறுக்கின 3 பல் பூண்டு, சின்னதாக நறுக்கின 1 துண்டு இஞ்சி, நறுக்கின 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கருவேப்பிலை சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கின உடனே இதில் கட் பண்ண மஷ்ரூம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச மசாலா பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். மஷ்ரூமில் தண்ணி கண்டென்ட் இருக்கிறதுனால இதில் அடிஷ்னலாக தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். இது 5 நிமிஷம் குக் ஆகட்டும். இப்போ இதில் கட் பண்ண குடமிளகாய் சேர்த்து 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நல்ல டேஸ்டியான ஸ்பைசியான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி. இப்போ இதை சர்விங் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கோம். உங்களுக்கு நல்ல காரம் வேணும்னா 1.5 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரையில் நெய், கட் பண்ண இஞ்சி, பூண்டு, மஷ்ரூம்ஸ், குடமிளகாய், மிளகுத்தூள் சேர்க்கறதுனால இதோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பாப்கார்ன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.